இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு பின்னம் சம்மந்தப்பட்ட கூட்டல் சம்மந்தம் தெரிஞ்சிருக்கணும். அதில் முக்கியமாக பூமாசி காண்ற சம்மந்தம் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் 2 இலக்க பெருக்கல், அதாவது 2 இலக்க கூட்டல் சம்மந்தமாக பார்த்துருக்கிறோம். இது 3 இலக்க கூட்டல். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பூமாசி சம்மந்தப்பட்ட அறிவு தேவை இது செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் 3 கணக்கையும் செய்கிறதன் மூலம், இந்த 3 கணக்குகளையும் செய்கிறதன் மூலம் இது செய்கிறதுக்குரிய ஐடியா எங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ 3 கணக்கையும் பார்ப்போம். அதுக்கு பின்னம் சம்மந்தப்பட்ட போமாசி என்றால் என்னென்னு தெரியணும். இந்த முதலாவது 2வது கணக்குக்கு தேவையில்லை, ஆனால் மற்ற கணக்குகளுக்கு பின்னம் சம்மந்தப்பட்ட போமாசி தேவை. இப்போ இந்த முதலாவது கணக்கை பார்த்தோம்னா இதுக்கு போமாசி தேவையில்லை. 6 கீழே, அதாவது பின்ன கூட்டம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். 2 இலக்க பின்னல் பார்த்துருக்கோம். இது 3 இலக்க பின்னல். கீழே 6 2, அதாவது ஒரே இலக்கம் இருந்தால் போமாசி அதே இலக்கம் தான். மேலே இருக்கிறத அப்படியே கூட்டி விட்டால் சரி. இதை நாங்கள் இலகுவாக எழுதிடலாம், அதனால் அது பிரச்சனை இல்லை. 6 மேல் 3 இதை 1 சுருக்கி மேலே இங்கே 3 சுருக்கினா 2 மேல் 1 வரும். இதே மாதிரி 2வது பார்த்தோம்னா 2வது கீழே இருக்கிறது எல்லாமே 6 இல்லை. கீழே இருக்கிறது எல்லாமே 6 இல்லை. இது 6 இருக்குது, இது 6 இருக்குது, இது 2 இருக்குது. இதே மாதிரி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே 3 இலக்கமே வித்தியாசமாக இருக்குது. அது எப்படின்னு கடைசியாக பார்ப்போம் நாங்கள். இப்போ 2 இலக்கம் வித்தியாசமாக இருந்தால் 2 இலக்க பின்னத்தை எப்படி கூட்டுறோம் அதே மாதிரி தான் இதையும் கூட்டணும். போமாசி கண்டுபிடிக்கணும். போமாசி என்றால் ஒன்றும் இல்லை. இதில் இலக்கவாக கண்டுபிடிக்கலாம். 6 தான் போமாசி. ஆனால் போமாசி என்றால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதாவது 2ண்டையும் 6ண்டையும் போமாசி பார்க்க போகிறோம். போமாசி என்றால் ஒன்றும் இல்லை, அதுகின்ற மடங்குகள் எழுதி பொதுவாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. பொது மடங்கில் சிறியது தான் போமாசி. 2 மடங்கு 2 4 6 8 10 12 இப்படியே போய்கொண்டிருக்கும். அதே மாதிரி 6 மடங்கள் இன்னொன்று 6 12 18 இப்படியே போய்கொண்டிருக்கும். எங்களுக்கு பொதுவாக இருக்கிறதான் தேவை. இதில் பொதுவாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பொதுவாக இருக்கிறத பார்த்தோம்னா 6 இங்கே பொதுவாக இருக்குது. அதே மாதிரி 12 பொதுவாக இருக்குது. இப்படியே எழுதி கொண்டு போக எல்லாம் பொதுவாக வரும். பொதுவாக இருக்கிறது இருக்குது நிறைய. அதில் சிறியது பொது மடங்கில் சிறியது. பொது மடங்களி நாங்கள் அதில் பொதுவாக இருக்கிறது 2 கண்டுபிடிச்சு நாங்கள் அதில் சிறியது தான் போமாசி. பொது மடங்கு எழுதணும், அதில் பொதுவாக மடங்கு எழுதணும், பொதுவாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும், அதில் சிறியதை கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 6 தான் இதுக்குரிய போமாசி. அப்போ 6 போமாசின்னு வர்றபடியாக 6 நாங்கள் போட வேணும். 6 தான் கீழே போமாசி. இப்போ 6 வரணும்னா இதை 2 எத்தனையால் பிரிக்கினா 6 வரணும்னு பார்க்கணும். 2 3ஆல் பெருக்கினா தான் 6 வரும். 3 தான் 6 போமாசி. கீழே பெருக்கினா மேலேயும் பெருக்கணும் நாங்கள். இப்போ மேலே 3 சக 1 சக 1 புரிஞ்சுமன்னு நினைக்கிறேன். 6 கீழே போமாசி. மேலே 3 கூட்டினா 4, 4 கூட்டினா 5. இப்போ 6 மேல் 5 போமாசி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இலகு. அதே மாதிரி இந்த கேள்வியும் பார்ப்போம். 3வது கேள்வியும் பார்த்தோம்னா 4வது கேள்வி இலகுவாக இருக்கும். 3வது கேள்வி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் நாங்கள். இப்போ இதுக்கும் போமாசி கண்டுபிடிக்கணும். 2 3 6 இந்த 3ஐயும் எழுதி 3க்கும் போமாசி கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3மே வித்தியாசமான இலக்கம். 3க்கும் போமாசி கண்டுபிடிக்கணும். 2 மடங்கள் எழுதினோம்னா 2 4 6 8 10 இப்படி எழுதிக்கொண்டு போகலாம். அதே மாதிரி 3 மடங்கள் எழுதினோம்னா 3 6 9 12 இப்படி எழுதிக்கொண்டு போகலாம். அதே மாதிரி 6 மடங்கு 6 12 18 இப்படி எழுதிக்கொண்டு போகலாம். மடங்கு எழுதிட்டோம். இப்போ இதில் பொதுவாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பொதுவாக இருக்க கண்டுபிடிச்சி அதில் சிறியதை தான் போமாசின்னு சொல்லுவோம். இது பொதுவாக இருக்குது. அதே மாதிரி 12 பொதுவாக வரும். இதுலேயும் 12 எழுதினோம்னா 12 பொதுவாக வரும். ஆனால் இதில் சிறியது என்று பார்த்தோம்னா 6 தான் சிறியது. அதாவது 6 தான் போமாசி. இது இலகுவாக கண்டுபிடிச்சலாம். 2 3 அப்படி இலக்கங்கள் வரும்போது கண்டுபிடிச்சலாம். பெரிய பெரிய இலக்கம் வரும்போது கண்டுபிடிக்கும் தான் கொஞ்சம் விளக்கமாக போமாசி என்னென்று தந்து இலக்கு. அப்போ 6 தான் போமாசி. 6 வரும். 2 மேல் 1 சக 3 மேல் 1 சக 6 மேல் 1 தான் 6 வரணும் போமாசியா. அப்போ இது 3ஆல் பிரிக்கணும். 2 3ஆல் பிரிக்கினா தான் 6 வரும். அப்போ மேலேயும் பெருக்கும். 3 2ஆல் பிரிக்கினா தான் 6 வரும். அப்போ மேலேயும் பெருக்கணும். 6 பெருக்க தேவையில்லை, அதனால் அப்படி எழுதலாம். இப்போ போமாசி பார்த்தோம்னா 6 மேல் 3 சக 6 மேல் 2 சக 6 மேல் 1 வந்துச்சு. இப்போ போமாசி 6. அதனால் 6 மேலே 3 சக 2 சக 1 கூட்டினோம்னா 6 மேல் 3 2 கூட்டினா 5 5 3 6. 6 மேல் 6 6 6 வகுத்தா 1. இதுக்குரிய விட 1. இதை பயன்படுத்திய 4வது கேள்வி நாங்கள் செய்யலாம். 4வது கேள்வி எப்படி செய்யறேன் இப்போ விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். 4வது கேள்வி எப்படி செய்யறேன் பார்ப்போம்.
நாலாவது கேள்வி செய்கிறதும் இதே மாதிரி தான் பூமாசி பார்க்கணும். என்னென்ன இலக்கம் இருக்கோ அதை பார்த்து பூமாசியை கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ நாலாவது கேள்வியில் 2 இருக்குது, அதே மாதிரி 3 இருக்குது, 4 இருக்குது. இந்த 3க்கு உரிய பூமாசியை கண்டுபிடிக்கணும். 2 மடங்கு 2, 4, 6 இது இந்த பூமாசி எல்லாருக்குமே தெரியும். 12 தான் பூமாசின்னு தெரியும். இருந்தாலும் நான் விளக்கமாக சொல்கிறேன். 2, 4, 6, 8, 10, 12 எழுதலாம். அடுத்து 12, 16 அப்படி எழுதலாம். அடுத்து 3 எழுதினோம்னா 3, 6, 9, 12 வரும். அதே மாதிரி 4, 8, 12 அப்படியே போய் கொண்டிருக்கும். இதில் பொதுவாக இருக்கிறது நாங்கள் பார்த்தோம்னா பொதுவாக இருக்கிறது 12 தான் பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறது வரும் வரைக்கும் நாங்கள் மடங்கு எழுதியே தீர்வோம். மடங்கு எழுதிட்டு கண்டுபிடிப்போம். இப்போ 12 பூமாசி இது எல்லாருக்கும் தெரியும். பேசிக்காக இருக்கிறது. பெரிய இலக்கங்கள் வரும்போது அடுத்தடுத்த கேள்வியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரிய இலக்கங்கள் வரும்போது கொஞ்சம் பூமாசி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் இதை செய்து பார்ப்போம். இப்போ பூமாசி என்றது 12 கண்டுபிடிச்சிட்டோம். 2 மேல் 1 சக 3 மேல் 1 சக 4 மேல் 1 12 தான் பூமாசி. அப்போ 2 6 பிரிக்கினா 12 வரும். கீழே பிரிக்கினா மேலேயும் இருக்கணும். 3 4 பிரிக்கினா தான் 12 வரும். அப்போ கீழே பிரிக்கினா மேலேயும் இருக்கணும். 4 3 பிரிக்கினா தான் 12 வரும். கீழே பிரிக்கினா மேலேயும் இருக்கணும். பின்ன கூட்டலே பார்த்துருக்கோம். ஈரிலக்க கூட்டலே இது 3 இலக்க கூட்டல், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதை ஈர் 6 12 மேலே 6 சக 4 3 12 தான் பூமாசி எடுத்துட்டோம். அதனால் 12 தான் கீழே வரும். 4 3 12 மேலே 3. இப்போ இதை கூட்டி விட்டால் எங்களுக்கு விட வந்துடும். 12 பூமாசி மேலே 6 சக 4 சக 3 கூட்டினோம்னா 12 மேல் 6 4 10 10 3 13 12 மேல் 13 வந்திருக்கு. முறைமையில்லா பின்னமாக இருக்குது. இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். 13 12ஆல் வகுத்தோம்னா 13க்குள்ளே ஒரு 12 இருக்குது. மிகுதி 1 கீழே 12. கலப்பு பின்னமாக மாத்திர சம்பந்தமாக ஏற்கனவே போட்டுட்டோம். அதை பார்க்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓரளவுக்கு இதுலேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12ஆல் 13 வகுக்கிறோம். வகுத்தா 1 வரும். அந்த 12 கீழே போட்டுவிட்டு எத்தனை முறை வருதோ அதை முன்னுக்கு போட்டுவிட்டு மேலே மிகுதியை போட்டுவிட்டா சரி. இதே முறையை பயன்படுத்தி இதுக்குரிய விடை 5வதுக்குரிய விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்க பார்ப்போம். 3 மேல் 1 சக 4 மேல் 1 சக 6 மேல் 1 இதுக்குரிய விடை என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் இதுக்குரிய விடையை தாரேன். அதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது விட 12 மேல் 8, 2வது விட 12 மேல் 9. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது 12 மேல் 8, 2வது 12 மேல் 9. இதுக்கும் பூமாசியை கண்டுபிடிக்கணும். இதுக்கு பூமாசி தெரியும். 12 தான் பூமாசி. அதை பயன்படுத்தி செய்யுங்க பார்ப்போம். இப்படியான வேறுபட்ட கேள்வியில் வரும்போது பூமாசியை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு இது பூமாசி கண்டுபிடிக்கிறது எப்படி என்றும், அதாவது 3 இலக்க கூட்டல் செய்கிறது எப்படி என்றும் விளக்கமாக பார்த்துருப்போம். புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமெண்டா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.